பசி தூக்கத்தை மறந்து நீயும் நான் வெக்கப்பட்டே போறான். ஆமா உண்மையா கழிச்சு அவங்க அக்காவை பார்க்கறாங்கல்ல. ஊருட்ட கால் தள்ளு பண்ற. நம்ம வந்து ப்ரான் கேட்டான். ப்ரான் மட்டும் தான் வாங்குனியா? ப்ரான் மட்டும் தான் வாங்கினேன். நீ இப்ப டாங்கி கிரி பாடி அவன் பாடியை பாரு. ஏய் என்னோடது கூட எடுத்துக்கோ. ஏ பொறி உண்டை என்னடி பண்ணிட்டு இருக்க? பொறி உருண்டை அதான் இந்த 90s கிட்ஸ் மாதிரி நீ நிரூபி. ஆனால் நீ 2K கிட்டு 90s கிட்ட நீ எப்படி நிரூபிக்கிறேன்னு தெரில எனக்கு. என்ன பார்க்குற உள்ளுன்ட்டு என்ன பி 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் விக்கிறாங்க இதெல்லாம். எது ஐஸ் அந்த ஐஸ் பிரியாணி? இது உங்கள் ஊரில் ஐஸ் பிரியாணியா? ஐஸ் காணோம். ஐஸ் காட்டிப்பேன் எனக்கு இப்போ எனக்கு ஐஸ் காட்டுற இல்லைன்னா கக்கு போடா வைக்கும் வெளியே கக்கு. உனக்கு பிடிக்காதுன்னா நீ என்ன இன்னைக்கு ஒரே பாட்டு ஆடலும் பாடலும் ஒரே கூத்தா இருக்க போது போல அப்பார்ட்மெண்ட்ல. இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு அபார்ட்மெண்ட்ல. இந்த சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. गाइस ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே गाइस. இன்னைக்கு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே கூப்பிட்டுருக்காங்க. நம்ம எல்லா நாட்டுக்கே சுதந்திரம் கிடைக்குது. நாட்டுக்கே சுதந்திரம் கிடைக்குது. ஆனா என்னைக்கு கிடைக்க போகுதுன்னு தெரியல. என்னடி சாரி இன்னைக்கு ஏதோ சொல்ல போற போலாம். ரொம்ப நாள் ஆச்சு இப்படி நின்று பேசி. நேத்தண்டி இப்படி பேசுனேன். ரொம்ப நாள் ஆச்சு. இப்படி வீடியோ எடுக்கல உருட்டலாம். ஆனா இப்படிலாம் உருட்ட கூடாது சரியா? நேத்து வீடியோ எடுக்கலடா. அப்ப என்ன எடுத்த? போட்டோ எடுத்த? இல்ல வீடியோ தானே எடுத்த. சொல்லு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட். இது வந்து கேர்ள்ஸ்க்கு தான் யூஸா இருக்கும்னு நினைக்கிறேன். மக்கள் பாய்ஸ் நான் தனியா ஏதாவது யோசிச்சு நான் பண்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களும் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. கிஃப்ட்டை வின் பண்ணுங்க. உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இல்லை உங்க அம்மாவுக்கு உங்க சிஸ்டருக்கு கிஃப்ட் பண்ணுங்க. இப்படி ஐசிக்கிற பத்தி அவங்கள சரியான ஆள் தான் நீ. இல்ல 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 இது ஆக்சுவலி நாங்க வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போதே பிளான் பண்ணது. நீங்க யோசிக்கலாம் என்ன எல்லாரும் 1000 1 மில்லியன் தான் கொடுப்பாங்க, நீங்க என்ன 500K கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்கலாம். இது எங்களுக்கு ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். உங்க சப்போர்ட் இல்லாம நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டோம். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் வந்து மெனி மோர் தேங்க்ஸ். யூடியூப்ல மட்டும் இல்ல இன்ஸ்டாகிராம்ல நிறைய சப்போர்ட் வந்துட்டு தான் இருக்கு. நிறைய ப்ரொமோஷன். அதனால தான் நாங்கள் என்ன பிளான் பண்ணோம், சரி ஓகே ஒரு 500 போகும்போது நாங்கள் வந்து ஒரு கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி பண்ணிட்டு ஸோ அதில் வந்து மேபி அதுக்கு தான் நீ வச்சிருக்க பிளான் வச்சிருக்க எப்படி தர போகிற அப்படின்ட்டு. ஆமாம் அது என்ன அப்படின்னா சொன்னால் தானே உங்களுக்கு பண்ணுவாங்க, சொல்லாமல் எப்படி பண்ணுவாங்க. நம்மளோட யூடியூப் சேனல் லிங்க் வந்து ஒரு 5 பேருக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கணும். அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களா அது வந்து அவங்களோட விஷ், நம்ம சொல்ல முடியாதுல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும் 5 பேருக்கு. ப்ளஸ் உங்களோட ஒரு சூப்பரான கமெண்ட் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கணும். அந்த கமெண்ட் வந்து அதிகமாக லைக் வந்திருக்கணும். ஸோ அதிகமாக லைக் கூட வேணாம், கமெண்ட் நல்ல கமெண்ட் கொடுத்துருங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ நம்ம சேனலுக்கு வீடியோவை 5 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணி வச்சுருங்க. ஸோ இது ஃபார்வர்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே டேக் பண்றோம், நீங்க அதை ஷேர் பண்ணி விடுங்க. ஆமா. ப்ளஸ் வந்து இந்த கிவ்அவே வந்து சப்போஸ் அவங்க வந்து நியர்பை பிளேசஸ்ல வந்து கிட்ட 10 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணலாம்னு சொல்லி இருக்கோம். அதான் கிட்ட இருந்தாங்கன்னா நேர்லயே மீட் பண்ணி கொடுக்கலாம். அப்படி தூரமா இருந்தாங்கன்னா அப்கோர்ஸ் அது கொரியர் தான் போடணும். ஸோ அதுக்கும் நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, கண்டிப்பா அந்த கிஃப்ட்டை வின் பண்ணுங்க. சரி கிவ்அவே நீ சொல்லிட்ட, பசங்களுக்கு வந்து வேணா உங்க தங்கச்சி அம்மாவுக்கு வேணா கொடுத்துக்கோன்னு சொல்லிட்ட, நீ அதுல இன்ட்டு கொடுத்து ஏன் தர போறோன்ட்டு. சில பேர் புரிஞ்சிருக்கும், சில பேர் புரிஞ்சிருக்காது. இல்ல புரியாது மேக்ஸிமம். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சிஸ்டர் இப்போ கேர்ள்ஸ் அப்படின்னா ட்ரெஸ்ஸு, லிப்ஸ்டிக்கு, நெயில் பாலிஷு இல்ல பேங்கிள்ஸ் என்ன வேணா யூஸ் பண்ணலாம். கிவ்அவேல என்ன வேணா இருக்கும், இவ எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஆனா அதுல என்ன வேணா இருக்கும். பட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச கிஃப்டா தான் இருக்கும். நான் வந்து நீங்க யாரு கிவ்அவேல வின் பண்றீங்களோ அவங்களுக்கு வந்து நான் மெயில் பண்ணுவேன், ஒரு மெசேஜ் ஏதாவது பண்ணுவேன். மேபி நீங்க அதை அக்செப்ட் பண்ணி உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த கிவ்அவே கிஃப்ட்டை வந்து வின் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன தம்பி வந்திருக்கான் 4 days லீவுனால. மச்சனிச்சி வந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கேன். ஆனா என்ன பண்றது, என் வைஃப்க்கு தங்கச்சியே இல்லை, ரொம்ப சேடா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியல மக்களே, மச்சனிச்சி அந்த இருக்கும்போது அந்த ஃபீலே தனி. இவனை 5 மணிக்கு கூப்பிட போயிட்டு இப்போ வந்ததுக்கு எங்க போய் சுத்திட்டு வரேன் நான். மச்சனிச்சின்னு தான் பரவாயில்ல, எங்கே போய் சுத்திட்டு வருவேன். இல்ல ஒரு டயலாக் சொல்லுவாங்களா, உட்காரவே வைக்கல உனக்கு 9 பொண்டாட்டி கேட்கலாம் அந்த மாதிரி உட்காந்து தானே இருக்கேன்.
ஐஸ்பர்க், ஐஸ் பிரியாணி, பொரி உருண்டை. மக்களே உங்களுக்கு பிடிக்கும்ல மக்களே? பிடிக்கும் அவங்களுக்கு. பழைய சாதம் யார் யாருக்கு பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க. ஏதோ சொல்ற, ஏதோ உருட்டு தர்ஷினி. இல்லடா கண்டிப்பா எனக்கு பிடிக்கும். உருட்டு தர்ஷினி. சரி ஓகே இதெல்லாம் விடுங்க. இந்த பேசினா கட் பண்ணிடுறேன். தம்பிக்கு நீ ஸ்பெஷல் என்ன பண்ணிருக்க? எதுவுமே பண்ணல, எதுவுமே வாங்கி தரல. பிரான் மட்டும் வாங்கி கொடுத்தா என்ன பண்ண முடியும்? பிரான் ரசம் இருக்கு, நேற்று நைட்டே எக்ஸ்ட்ரா வச்சுட்டேன், டயர்டாக இருக்கு. என் தம்பிக்கு பழைய சோறு பிடிக்கும் சொல்லி நேற்று நைட்டு எக்ஸ்ட்ரா சோறு வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டா. கேட்டால் இவளுக்கு காலை இவளுக்கும் தம்பிக்கும் சண்டை வருமா. அவன் வந்து குளிக்க போயிட்டான். ஆனால் அவன் கண்டென்ட் ஒன்று இருக்கு, ரிங்டோன் ஒன்று வச்சிருக்கான் ஃபோனில். கால் பண்ணால் ஏதோ ரிங்டோன் வருது, அது என்னன்னு விசாரிக்கணும். அதை நான் விசாரிக்கும் போது பாருங்களேன், அவனே சிரிப்பான். சிரிச்சுட்டு அவன் ஆள் பேர்லாம் நீங்க வெளியே வரும். நீங்கள் பார்க்குறீங்க, உங்க அம்மா நீங்க பார்க்கணும். அம்மா இல்ல அவன் லவ்லாம் அவன் பண்ணல. அவன் சின்ன பையன்டா. சின்ன பையனா? ரொம்ப சின்ன பையனா? அவன் என்ன பண்ணா தெரியுமா மக்கள்? விட்டா போதும் சொல்லிட்டு அங்க ஹாஸ்டல்ல இருந்து கிளம்பிட்டான். ஆமா நாங்க அவனுக்கு ஜிபே தான். ஆனா ஃபோன் சுவிட்ச் ஆஃப். சரி ஓகே மக்களே, கிவ்அவேக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, வின் பண்ணுங்க. கண்டிப்பா கிஃப்ட் கொடுப்போம். நீங்க இவங்க சும்மா சொல்றாங்க அப்படிலாம் இல்ல, கண்டிப்பா கிஃப்ட் கொடுப்போம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நாங்கள் கிவ்அவேக்கு வாங்கி வச்சிருந்த கிஃப்ட்ஸ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா ஆமாம் சொல்லியிருப்பேன். அந்த அன்னைக்கு அவுட்டிங் போகலான்னு சொல்லி ஒரு விளாக் எடுத்து சொல்லியிருப்பேன். நீயும் தான் சொன்னேன். சரி நீயும் தான் சொல்லவே இல்லை. நீ வந்து ஆமாம் நாங்கள் கிவ்அவே தருவோம் நீயும் தான் சொன்னேன். சரி ஓகே மக்களே, இது வந்து 500க்கான கிவ்அவே. அடுத்து இப்போ 1000 கிட்ட நெருங்கிட்டோம், ரொம்ப கிட்ட நெருங்கிட்டோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ 1K வந்தோடனே அதுக்கும் கிவ்அவே கொடுக்கலாம், 1.5 வந்தோடனே கிவ்அவே கொடுக்கலாம், எல்லாத்துக்குமே கிவ்அவே கொடுக்கலாம். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க புதுசா பாருங்க வீடியோவை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப 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 வேணும். ஓகே கைஸ், இன்னைக்கு ஃபன்னு ஃபுல்லா இவங்க தம்பி தான். நீங்க அவனை வச்சு செய்ய போறேன் நான். அதெல்லாம் இல்லை, இன்னைக்கு ஃபன்னு ஃபுல்லா இவங்க தான். இவங்கள வச்சு செய்ய போறேன் நான். பயந்துட்டா அவ்வளவுதான். நேத்து எங்களோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சான்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் உப்பு எதுக்கு உப்புன்ட்டு. ஆனா இன்னும் இங்கதான் இருக்காங்க அந்த உப்பு வச்சுட்டு. அம்மா வீட்டுக்கு போனா தெரியும், சோத்துக்கு செங்கி அடிக்கணும்ல. சோத்துக்கு செங்கி அடிக்கணுமா? அப்புறம் பேச்சுலர்ஸ் குக்கிங் தெரியுமா உனக்கு? சரி ஓகே. முன்னாடி வந்தோடனே தம்பி வேலை கொடுத்துட்ட போல. இங்க வா சொல்லு. இங்க பாருடா, எங்க அம்மா என்ன பாரு, எங்க அம்மா 2 குழந்தைய பெற்றிருக்காங்க, 2மே தங்கம்டா. எங்க வா ஒஸ்டி பாக்குற பியூரிட்டி பாப்பா எப்படி இருக்குன்னு. இல்ல ஒண்ணு பரிவர் இல்ல மச்சான்டா. போரி உருண்டை. ஏய் நிறுத்துடா. போரி உருண்டை. ஏன்டா போரி 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 உருண்டை. பொரி உருண்டை என்ன என் மச்சான மறைச்சு பாக்குற? ஏதோ பண்ணுங்கடா. சரி என்ன தம்பிக்கு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? இவன் வர தாவிட்டே இருப்பான் இவன். அவன் நீ இங்க வா. சரி இங்க வா, உன்னை கேட்கணும். அங்கே நீ பட்டவன். அது என்ன ரிங் டோனு? எது அம்மா? உசுரே நீதானே. அது என்ன ரிங் டோனு? அதான் எந்த பொண்ணு? அம்மா. அம்மாவா? அம்மான்ட்டான் ஒண்ணு. அம்மா நோட் பண்ணுங்க, ஆண்ட இது மீறது. அம்மா தான். அம்மாலாம் இல்ல. தம்பி நீ யாருன்னு தெரியும், நான் யாருன்னு ஒன்று தெரியும், சரியா? தம்பி சொல்லு. முட்டை, ரைஸ், ப்ரான் கிரேவி, ரசம், அவ்வளோதான். போதுமா? போதும். சமைச்சிட்டேடி, பசிக்குதுடி. வந்துட்டேன். என்ன சொல்லு. இதோ ப்ரான் கிரேவி பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் முட்டை காரக்குழம்பு. உனக்கு இதெல்லாம் பண்ண தெரியுமா? ரசம். சாப்பாடு. இது இவ்வளோ பண்ணிட்டேன், இன்னும் ப்ரான் மட்டும் தான் பண்ணணுமா? ப்ரான் பண்ணிட்டா முடிஞ்சா? உன் தம்பி வந்தானே ஸ்பெஷலாக பண்ணுற. அதான் சிரிச்சுட்டே பண்ணுறியே உன் தம்பி வந்தானே. ஏய் சரியான ஆள்றீ நீ. காலிலேருந்து புருஷன் சோறு கேட்டானே, இன்னும் போடவே இல்லை. ரெடி பண்ணிட்டேன், அவ்வளோதான். சாப்பிட்டு
வெளியே போகலாம். பார்ப்போம். பசிக்குதுடி, சீக்கிரம் பண்ணுறி. ப்ரான் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே டெம்ப்டிங்காக இருக்குது. நான் இப்படி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து எனக்கு வந்ததே இல்லை. இது அம்மா சேர்ப்போம். மாமகரை இப்போ தம்பிக்கு முட்டை தான் வைக்கிற. ஏ சரியான ஆல்பி நீ. ஆனால் தம்பி வந்திருக்காங்க, வெளியே கூட்டு போலியா? இன்னைக்கு போறோம். இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு ஸ்பெஷலான vlog இருக்கு. என்ன vlog? இல்லை பாருங்க, தம்பி ஊரில் வந்து ஸ்பெஷலாலாம் பண்ணிட்டு இருக்கான். சுவிட்ச்லேயே வருவான் அவன் அப்படியே பார்க்குறது. என் தம்பி சாப்பிட்டு முடிச்சோடனே அவனுக்கு ஜூஸ் இருக்கு. கவனிப்பெல்லாம் பெருசாக இருக்கு.